இந்த விழாவை அறிமுகம் செய்ய முன்னிலை வைக்கும் அன்பு அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எம் அப்துல்லா அவர்களை அழைப்பதற்கு முன்பு அண்ணனை பற்றி சில தகவல்கள், இல்லைன்னா என்னுடைய அப்சர்வேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அண்ணனை நாங்கள் அண்ணன் கூப்பிடுவோம், ஆனால் அண்ணன் எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவார். 2 வயசு குழந்தைய கூட அண்ணன் தான் கூப்பிடுவார். அதனால் அண்ணன் தம்பி அண்ணன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவருக்கான அடைய முடியாது. யாராவது இங்கிலீஷில் அன்புள்ள அப்படின்னு எழுதுனா எனக்கு அப்துல்லான்னு தான் படிக்க வரும். அன்புள்ள, நான் அந்த ஸ்பெல்லிங் ANBULLA அப்துல்லா அப்படின்னு எனக்கு படிக்க வரும். இந்த ஒமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, இந்த மாதிரி நிறைய அப்துல்லாக்கள் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு அப்துல்லா பார்த்து எனக்கு ஒரு மேலே கோவம் வந்துச்சு. டேஷ் அப்துல்லான்றவங்க, அவங்க வேறு அணியில் இருக்கிறவங்க. அது படிக்கும்போது அவங்கள்ட்ட போய் தயவுசெய்து இந்த அப்துல்லா மட்டும் நீக்கிறீங்கம்மா, இது வேண்டாம், எங்களுக்கு படிக்கும்போது வேறு மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்னு நான் சொன்னேன். சமூக வலைதளங்களில் ஒரு சம்பவக்காரர், அரைக்கலன் உடைப்புகளின் முன்னோடி, இல்லீகல் இணைய ஒப்பிகளின் காட்ஃபாதர், இன்னும் டீனேஜர், அது ரொம்ப முக்கியம். பாருங்கள் அப்படி வந்திருக்காருன்னு. ஒரு நாள் சந்தித்தப்போ ஒரு தடவை எம்பி ஆன பிறகு எப்படி நான் எம்பியாக இருந்துக்கிட்டு நீங்கள் இணையத்தில் அசால்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார், அண்ணா நான் முதல்ல ட்ரோலர், அப்புறம் தான் எம்பி. அயலகணி சார்பாக உக்ரைன் மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தது, மாநிலம் சார்ந்த பல கோரிக்கைகளை, தொகுதி சார்ந்த மாநிலம் சார்ந்த பல கோரிக்கைகளை உடனுக்குடன் பாராளுமன்றத்தில் உரிய அதிகாரிகள், உரிய அமைச்சர்களிடம் கொண்டு சேர்த்து அதை கடிதங்கள் மூலமாக நேராக போய் பார்த்து உடனடியாக அதை நிறைவேற்றி அதுக்கு தீர்வு கொண்டு வந்தது. அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் பண்ணது, முக்கியமாக எதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத கண்டினியூஸாக டாக்குமெண்ட் பண்ணது. அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், இதை பற்றி நான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம அடிக்கடி ஒரு ஜோக்காக பேசுவோம்ல, அதை உண்மையிலே செஞ்சவர் அவர். சாதாரணமாக ஒரு பதிவில் பேசின ஒரு கமெண்ட்டில் வந்த ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் போய் பேசி அதற்கான தீர்வை கொண்டு வந்தவர். தளபதியாரின் சின்னவரின் சமூக நீதி குரலாக நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு இனத்திற்கும் தங்கள் விதியை நிர்ணயிக்கும் உரிமை இருக்கிறது என்ற பெரியாரின் மேற்கோள் எடுத்துக்காட்டி பேசிய பேச்சு, I am from a country called Tamil Nadu, which is a part of India now என்று பேரறிஞர் அண்ணா அதே நாடாளுமன்றத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன் முழங்கியதற்கு சமம் என்றால் அது மிக அல்ல. என்னோட அப்சர்வேஷனில் சொல்கிறேன். கலைஞர், பேராசிரியர் ஆகியோரை திராவிடத்துக்கு தந்த டெல்டா மண்ணின் மைந்தர் என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன். அரசியல் தவிர பொருளாதார நிபுணர், சட்ட நிபுணர், குழந்தைகள் கவிஞர் என பல முகம் கொண்ட அண்ணன் அப்துல்லா அவர்களை இந்த விழாவை அறிமுகம் செய்து இந்த விழாவை செட் பண்ணுறதுக்கு அழைக்கிறேன். நன்றி. இனிய அண்ணன் RJ ராஜராஜன் அவர்களின் எட்டு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, நாங்கள்லாம் சம்பவக்காரர்களுக்கெல்லாம் சம்பவக்காரராக குருநாதராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அண்ணன் அவர்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் SS சிவசங்கரன் அண்ணன் அவர்களே, கரைவேட்டி கட்டி கொண்டும் சாகித்ய அகாடமி வாங்க முடியும் என்னதான் சரக்கு இருந்தாலும் கரைவேட்டி கட்டினா கிடைக்காது, அப்படி ஒரு தடை இருந்துச்சு. கலைஞராலே முடியாததை சாதித்து காட்டிய அண்ணன் இமயம் அவர்களே, சமகாலத்தில் ஒரு மிக சிறப்பான எழுத்தாளராக தன்னை வெளிப்படுத்தி வரக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சத்யபெருமாள் பாலுசாமி அவர்களே, கொடும்பாளூர் கண்ணகி ஏன் திரிபாடுகிறாள் ரொம்ப 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 முக்கியமான புத்தகம், வாய்ப்பு இருக்கவங்க வாங்கி படிங்க. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கோயில் அது கண்ணகியோடது தான் அப்படின்றத நிரூபிக்கும் விதம் நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். நான் சொல்லி பேச ஆரம்பித்தா அதை பற்றி முழுசாக பேசி முடிச்சுருவாங்க, வந்த வேறு வேலை. சத்யபெருமாள் பாலுசாமி அவர்களே மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ராஜராஜன் அண்ணனுக்கு. நான் ஒரு நம்பர் சொன்னேன், இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அந்தளவு வந்திருக்காங்க.
ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம நம்பரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு முறை பெரியார் திடலில் பிரின்ஸ் என்னை பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தார். மணியம்மையார் அரங்கம். அன்று மாலை சரியான மழை, ரொம்ப கடுமையான மழை. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 12-13 பேர் தான் வந்திருந்தாங்க. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறதா இல்லை அடுத்த வாரம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ நான் தான் துணிஞ்சு சொன்னேன், ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல, அறிவிச்சபடி கூட்டத்தை முடிச்சிருவோம், பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, 12 பேராக இருந்தாலும் பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா 10 லட்சம் வியூவுக்கு மேலே போயிருக்கு. அன்றைக்கி 12 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்காம விட்டுருந்தா அது ஒரு 10 லட்சம் பேரை போய் அடையிற அந்த வாய்ப்பை வந்து அன்றைக்கி இழந்திருப்போம். இன்றைக்கி கூட்டத்தோட டைனமிக்ஸ் எல்லாம் மாறி போச்சு. லட்சக்கணக்கான பேரை திரட்டி வச்சு நம்ம பேச, எல்லாரும் தேடி வந்து நம்ம பேச்சை கேட்ட காலெல்லாம் போயிடுச்சு. அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு நம்முடைய பேச்சை அனுப்பிடலாம். அத்தகைய காலம் இன்றைக்கு வந்து விட்டது. இந்த புத்தகங்களை பற்றி நான் பேச போகிறதில்ல. புத்தகங்களை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணன்மாரெலாம் இருக்காங்க, அவங்களெலாம் பேசிப்பாங்க. ஏன் எழுதணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பதிகிறதுக்கு விரும்புகிறேன். ஏன் எழுதணும்? எழுதி எழுதி பேசி பேசி தான் இந்த இயக்கத்தை வளர்த்தோம். எழுதி எழுதி பேசி பேசி தான் படிப்பகங்கள் வச்சு, கையெழுத்து பிரதி எழுதி, சிறு சிறு நூல்கள் போட்டு, வாரப்பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை, நாளிதழ்கள் நடத்தி, இப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து தான் இந்த இயக்கத்தை வந்து நம்ம உருவாக்கணும். சரி, அதுக்கான தேவை இன்றைக்கி இருக்கா? நம்ம இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறோமே, கிட்டத்தட்ட 67லேருந்து நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிருக்கோம், வேறு யாரும் இல்லை. தொடர்ந்து ஒன்று மாறி மாறி ஏதோ ஒரு திராவிட கட்சி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம அந்த வேலையை நம்ம செய்யத்தான் வேணுமான்னா நிச்சயமாக நமக்கு அதுக்கான தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது. நாடாளுமன்ற சம்பவம் நான் வந்ததுலேருந்தே நிறைய பேர் அதான் கேட்டிங்க. நான் மேடையில் பேசுகிறப்ப எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒன்றும் பெரிய தப்பாலாம் நான் எதுவும் பேசிடல. ஒன்றும் பேசக்கூடாத விஷயமோ இல்லை ஏதாவது தகாத வார்த்தைகளோ இல்லை நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத சொற்களோ எதுவுமே இல்லை. நடந்தது அன்றைக்கு காஷ்மீர் தொடர்பான ஒரு விவாதம். காஷ்மீரை இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு மாநிலமாக இருந்ததை வந்து யூனியனாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு சட்டமன்றத்தோட ஒப்புதலையும் அவங்க பெறலை. இது குறித்த பிரச்சனை வர்றப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்ணுறேன். அதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில சுயாட்சிக்காகவும் அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்காக நான் அதை வந்து சொல்கிற ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு இனத்திற்கும் தங்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய சுய நிர்ணயம் உண்டுன்னு பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் முடித்தேன். ரொம்ப நாகரிகமாக சொல்கிறதுனா, வாயில் பச்சை மிளகாயை திணிச்ச மாதிரி குய்யா 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 குய்யான்னு சத்தம். அதுலேயும் ரொம்ப பெரியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஜேபிக்காரன் கூட பேசாமல் இருந்தான். சபாநகர், அதாவது அவையினுடைய தலைவர் இருப்பார் இல்லையா, குடியரசுத் தலைவர் பிரதீப் தன்கர், அவருக்கு தான் இதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட அவருக்கு தான் முதல்ல புரிஞ்சிச்சா இல்லைன்னு தெரில. அப்படியே பிஜேபி சைடில் கையை காட்டி கேட்குறாரு, திஸ் ஹவுஸ் இஸ் சப்ஸ்கிரைப். அப்படியே பதறாரு கிடந்து. எனக்கு ஏன் பதறாருங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போ இது போடலை, காதில் ஹெட்ஃபோன் போடல. ஏதோ அவர் உடல் மொழியை வச்சு தான் நான் பார்க்குறேன். அவர் என்னை பார்த்து ஏதோ பேசுகிறாரு. எனக்கு என்னென்னா, நான் சரியாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நினப்பு, நம்ம பேசுகிறது கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்னமோ பார்க்குறாரு, கையாட்டுறாரு அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப எடுத்து அந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு என்ன அப்படின்னு கேட்டேன். யார் கோயிங் ஃபார் அவே அப்படிங்கிறார். நீ ரொம்ப போகிற, திரும்ப திரும்ப பேசுகிறேன், நீ மாதிரி ரொம்ப பேசுகிற அப்படின்னு இருக்காரு. என்னையா ரொம்ப பேசுனேன் அப்படின்னு கேட்டால், இல்லை ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பென்ஸ் த வேர்ட் யூ யூஸ்டு அப்படின்னோன்னு. சரி, நம்ம சொல்கிறது ஒரு வேளை அவர் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், நோ 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 த சேர் ஹஸ் ராங்லி அண்டர்ஸ்டுட். நான் சொல்லிட்டு நான் திரும்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படித்தல. அப்போ தான் இன்னும் கோபம் வந்துருச்சு. இதைத்தான் தப்புன்னு சொல்கிறோம், இவன் இல்லைன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு உட்காந்துருக்குறானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, என்னோடய மைக்கை அணைச்சிட்றாரு. அணைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கேசி வேணுகோபால்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர், கேரளா காங்கிரஸோட தலைவர், அவர் எந்திரிச்சு வராரு. வந்துட்டு என்கிட்ட இந்த பேப்பரை வந்து அவர் வாங்குறாரு. கொடுங்க அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்ட்டு இப்படி வாங்கிட்டு தமிழில் தான் பேசுகிறாரு, அவருக்கு தமிழ் தெரியும். பேப்பரை கொடு அப்படிங்கிறாரு. பேப்பர் கொடு அப்படின்னு இப்படி வாங்குறாரு. வாங்கி பார்த்துட்டு அந்த கோட்டை படிச்சுட்டு இது என்ன தப்பு அப்படின்னு ஓங்கி என் டேபிள் மேலே அடிச்சுட்டு நேராக போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மைக்கு கொடுக்குறாங்க. அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் நக்கலாகவே சொல்கிறாரு, ஒருவேளை அவர் பேசுனது அப்துல்லா பேசுகிறாருன்னு நினச்சி ஏதோ எடுத்துட்டீங்க போல இருக்கு, அது பெரியார் பேசுனதுங்கிறாரு. அப்துல்லா பேசல, பெரியார். எனக்கு ஏன் நம்ம எழுதணுங்கிறத இப்போ சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, குடியரசு துணைத் தலைவர், அந்த அவையினுடைய தலைவர் சொல்கிறாரு,
பெரியாரே சொல்லியிருந்தாலும் தப்பு நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு பயம் எங்கே வருது? ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பார்ப்போம், 5 தான் இயக்கம், மூமெண்ட்டு. மிச்சம் எல்லாம் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். 5 மட்டும்தான் அந்த நாட்டில் இயக்கமாக தோன்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா 5. இயக்கத்துக்கும் மூமெண்ட்டுக்கும் அரசியல் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு இயக்கங்கிறது ஒரு பெரிய லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் சேர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம், அவங்களோட நோக்கம் லட்சியம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும், சுதந்திரம் வாங்கிட்டு ஒரு நல்ல நாடை, உலகின் வலிமையான ஒரு நாடை உருவாக்கணும், சுதந்திரமான ஒரு இந்த துணைக்கண்டத்தில் சுதந்திரமாக நம்ம உருவாக்கணும், ஒரு நாடாக உருவாக்கணும். இந்த லட்சியத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே அவங்க லட்சியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் கட்சி தான், அது வந்து இயக்கம் கிடையாது, அது ஒரு அரசியல் கட்சி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னொன்று முஸ்லீம் லீக் பேரியக்கம். நமக்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான். அந்த முஸ்லீம் லீக் இன்றைக்கி இந்தியாவிலே இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் இருக்க முஸ்லீம் லீக் மைனாரிட்டி வெல்ஃபேருக்காக நடத்துகிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவ்வளோதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. 3வது கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டு. கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டை பொறுத்தவரை இன்றைக்கி அவர்களுக்கான தேவை வெகுவாக குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி எம்என்சிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொடுக்குறப்போ, போனஸ் கொடுக்குறப்போ ஷேராக தான் கொடுக்குறான். கம்யூனிஸ்ட் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, தொழிலாளர்களும் முதலாளி ஆகணும்னாங்க. அதெல்லாம் இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பளம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கு அவங்க போராடக்கூடிய, இன்றைக்கி ஸ்ட்ரைக்கே இல்லையே, எங்கேயுமே இல்லையே. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தை கேள்வி. இன்றைய தலைமுறைக்கு ஸ்ட்ரைக்குன்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாமே உறுதி. இன்றைக்கு அவர்களுக்கான தேவை வெகுவாக குறைஞ்சி போச்சு. கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கான தேவை வெகுவாக குறைந்து விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவா மூமெண்ட்டு. அவங்களுக்கு இப்போ ராமர் கோயில் அது கட்டிட்டாங்க. ஹிந்தியை பொது மொழியாக, ஒற்றை இந்தியா, ஒற்றை மொழி, ஒற்றை மதம், அப்புறம் அந்த அகண்ட பாரதம் அது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து பாகிஸ்தான் வந்து இங்கிட்டு இந்தியா போய் இந்த பக்கம் பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்த்தா முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி ஆகிடும். அதை இன்னும் அவங்க கணக்கு பண்ணலை. அதை இன்னும் சரியாக கணக்கு பண்ணலை. கணக்கு பண்ணாலும் அதுக்கப்புறம் அஜெண்டாலேருந்து அகண்ட பாரதம் இதாகிடும், எக்ஸ்பெல் ஆகிடும், எடுத்துருவான். சரியா? அகண்ட பாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்கிறான். தெர் ஆர் சர்டைன் திங்ஸ் டு பி அச்சீவ்டு. அவங்க இன்னும் மூமெண்ட்டாக தான் இருக்காங்க. அந்த இந்துத்துவ இயக்கம் மூமெண்ட்டாக இருக்காங்க. 5வது திராவிட இயக்கம். நம்ம அவன் என்றைக்கு சாகிறானா அன்றைக்கி தான் நம்ம சாவோம். அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க வேண்டிய தேவை இருக்குது. சரியா? அப்போது 2 தான் அந்த நாட்டில் இயக்கமாக மிச்சம் இருக்குது. ஒன்று பாசிசம் பேசக்கூடிய அவர்கள், இன்னொன்று அவங்கள எதுக்கக்கூடிய நம்ம. இந்த இந்திய துணைக்கண்டத்திலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் அவங்கள எதுக்க முடியும். கருத்தியல் ரீதியாக நம்ம மட்டும்தான் எதுக்க முடியும். மம்தா பானர்ஜியால் எதிர்க்க முடியாது, இப்போ இவரால் கேஎஸ்ஆர்னால எதுக்க முடியாது, யாருனாலும் எதுக்க முடியாது. நம்மளால் மட்டும்தான் எதுக்க முடியும். இது வந்து எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க கருத்தியலுக்கு மாற்றம் நம்மகிட்ட தான் இருக்குது. அவங்கள வெறுப்பு அரசியல், நம்ம சொல்கிறது அன்பு. சின்ன சின்ன விஷயம், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹிந்தியை நம்ம எதுக்குறோம். இப்போ போயிட்டுருக்கு பிரச்சனை. இப்போ என்றைக்கோ தயாநிதி மாறன் பேசினதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ பேசிகிட்டு இருந்தோம். கீழே இருக்கையில் கூட போக்குவரத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் ஜெயரஞ்சனெலாம் கீழே தான் பேசிகிட்டு இருந்தோம். இதே கேள்வி எனக்கு நாடாளுமன்றத்தில் வந்துச்சு. அவங்க மௌசம்ங்கிற ஒரு எம்பி என்கிட்ட கேட்டாங்க, எதனால் நீங்கள் இந்திய எதுக்குறீங்கன்னா, நாங்கள் இந்தியா ஒரு நாள் எதுறது இல்லை, எங்களுக்கு இந்திக்கு என்ன பிரச்சனை, நான் வாக்கியா வரப்புதாரா ஒன்றுமே கிடையாது, என்ன ஏன் பொய் சொல்கிற, இந்திக்கா எவ்வளோ பெரிய போராட்டம்லாம் பண்ணிங்கன்னா, அது இந்திக்கா பண்ணல, இந்தியை திணிச்சதுனால பண்ணோம், ஏன் நல்லது தானே. அப்போ பக்கத்தில் இன்னொரு எம்பி இருந்தார், அவரும் கேட்குறாரு. அவங்க 2-3 பேர் சேர்ந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த நாட்டுக்கு பொதுவாக ஒரு மொழி இருக்கிறது நல்லது தானே, ஒரு மொழியை வச்சுட்டா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மாதிரி எல்லாரும் புரிகிற மாதிரி ஒரு மொழி நம்ம தேசத்தை சேர்ந்த மொழியாக இருந்தால் அது நல்லது தானே. அடுத்த ஒரு நியாயம் சொல்கிறாங்க, அதிகம் பேர் பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்தால் தமிழ் இருக்கட்டும்னே நாங்கள் சொல்லுவோம். எப்படி, அதுவும் தமிழ் நிறைய பேர் பேசினா தமிழ் இருக்கட்டும்னு நாங்கள் சொல்லுவோம், ஹிந்தி நிறைய பேர் பேசுகிறதுனால நாங்கள் ஹிந்தின்னு சொல்கிறோம், இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்டப்போ அதான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இன்றைக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் எக்ஸாம் நடத்துகிறாங்க, இங்கிலீஷ்லேயும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசினுடைய அந்த பரீட்சைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயோ ஆங்கிலத்திலேயோ நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹிந்தி தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, இங்கிலீஷ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். போனதுக்கப்புறம் ஹிந்தியில் மட்டும்தான் எல்லா எக்ஸாமும் நம்ம நடத்துவோம். இப்போ நம்ம 2 பேரும் என்ன மொழியில் பேசிகிட்டு இருக்கோம், ஆங்கிலத்திலாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த எம்பிட்ட நான் சொல்கிறேன், இப்போ என்ன மொழியில் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம 2 பேருமே ஆங்கிலத்திலாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம 2 பேருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுது, சரிதானே அப்படின்னு. சரிதான் அப்படின்னாங்க. சரி, 2 பேரும் நேராக லண்டனில் போய் உட்காந்துட்டு வெள்ளைக்காரன்ட்ட போய் நம்மளால் போட்டி போட்டுற முடியுமா, அந்த எக்ஸாம் எழுதி நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னோடனே மெதுவாக இல்லைன்னாங்க.
ஒருத்தனோட தாய்மொழியை இன்னொருத்தன் கற்றுக்கிட்டு அவனோட போட்டி போட எந்த காலத்துலேயும் முடியவே முடியாது. யாரோ ஒரு லட்சத்தில் ஒருத்தன் வேணால் அவனால் முடியுமே தவிர எல்லாருனாலையும் முடியவே முடியாது. அப்போது ஒரு 100 வேலை இருக்குது, 100 வேலைக்கான எக்ஸாமை அவங்க ஹிந்தியில் வைக்கிறாங்க, நம்மளும் கற்றுக்கிட்டு எழுதுறாங்கன்னா 100 வேலை அவங்களுக்கு தான் போகும், ஒரு வேலை கூட நமக்கு வராது. அப்போது முழுமையாக நம்ம புறக்கணிக்கிறப்போ நம்மளுடைய குரல் என்னவாக இருக்கணும்னா என்னை தனியாக பிரித்து விடுன்னு வரும். அவங்க அதான் சொன்னேன், நாங்கள் ஹிந்தி வேணான்னு சொல்கிறதுனால நீ என்ன பிரிவினவாதின்னு நினைக்கிறேன், நான் ஹிந்தி வேணான்னு சொல்கிறதே நம்ம சேர்ந்துருக்கணுங்கிறது நான் சொல்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, அந்த எம்பிக்களுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ நான் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டேன்னா என்னோட அடுத்த குரல் என்னவாக இருக்கும், என்னையை விட்டுருங்கிறதா தானே இருக்கும். நீ என்னையை சேர்த்துக்கல, அப்போ என்னையை விட்டுரு அப்படிங்கிறது தானே இருக்கும். அப்போது இங்கிலீஷ் இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் உனக்கும் எனக்கும் காமனாக இருந்தால் அது ஹெல்த்தி காம்படிஷன், அது உனக்கும் புதுசு எனக்கும் புதுசு, 2 பேரும் கற்றுக்கிட்டு அதில் போட்டி போடுவோம். அதனால தான் ஏதோ ஒரு மொழி அந்நிய மொழியான ஆங்கிலம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு. ஆனால் நிதிஷ்குமார் பேசையில் என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்கோ வெள்ளைக்காரன் போயிட்டான், அவனுடைய அடிமை மொழி நமக்கு இருக்கணுமான்னு கேட்குறாரு. அந்த மொழி இருந்தால் தான் இந்தியா ஒன்றா இருக்க முடியும். இது மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்ம எழுத வேண்டியிருக்கு. சரியா? ஒரு காலத்தில் பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த காலத்தில் இதை கும்படி பூண்டி தாண்டி சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல. ஆனால் இது இணையத்தோட காலம். தமிழ் தெரியுதா, தமிழ்லே எழுதுங்க. இப்போ நமக்கும் ஹிந்தியில் வரக்கூடிய ஸ்டேட்டஸோ புக் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பெங்காலியில் வரதோ டிரான்ஸ்லேட் ஒரே வார்த்தை அழுத்திட்டோன்னா தமிழில் காட்டுது. நம்ம எழுதுறதை யார் படிக்க போகிறான்னு நினைக்காதீங்க, தாராளமாக படிங்க. நேற்று திராவிடர்கள் கூட்டம் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் எழுதின புத்தகம் நான் தான் வெளியிடுறதுக்கு திடலுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க நேற்று ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக. முதல் முறையாக கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 300 பேருக்கு மேலே அவங்க கிளம்பி வந்திருந்தாங்க. ஒரு இளம் தம்பதி திருமணம் வேறு பண்ணிக்கிட்டாங்க. அங்கே ஐயாவோட நினைவிடத்தில் வச்சுட்டு நேற்று திருமணம்லாம் பண்ணிட்டு போவாங்க ஆசிரியர் தலைமையில். இந்த மாற்றம் எங்கே நடந்துச்சுன்னு மெதுவாக கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, உங்களுக்கு எப்படி பெரியாரை பற்றி தெரிஞ்சு, எதுக்காக அங்கே வந்தீங்கன்னா, இல்லை நாங்களாம் யூடியூப்பில் பார்த்தோம், இணையத்தில் பார்த்தோம். உங்களாலாம் நீங்கள் எழுதுனது தான், வேறு யார் எழுதி வச்சா, நம்ம தானே எழுதி வச்சோம். சரியா? அப்போது இவ்வளோ தூரம் நம்ம எழுதி, இப்போ ராஜராஜன் மாதிரி ஆட்கள் எழுதி, இப்போ நம்மெல்லாம் எழுதி பக்கத்துலேருந்து கொஞ்சம் பேரை வரவழைச்சிட முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு 10 வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நிச்சயமாக நம்மளால் முடியும். இன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பை காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்காக தான் நம்ம எழுதணும். நம்மளால் மட்டும்தான் இந்த அமைப்பை காப்பாற்ற முடியும். இதை ஒன்றாக்கலான்னு நினச்சிட்டு அவங்க செய்கிறது எல்லாமே டேமேஜ். இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதைத்தான் இன்றைக்கு நான் முக்கியமாக இந்த விழாவில் நான் பேச நினைத்தேன். என்ன எழுத வருதோ அதை எழுதுங்க. ஒன்றும் அழகியெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்சதை எழுதுனா போதும், பேச்சு மொழியில் இருக்கிறத எழுதுனா போதும், ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, இல்லை ஏதோ ஒரு ட்விட்டரில் 2 வார்த்தை எழுதி வைங்க. கிடைக்கிற இடமெல்லாம் நம்முடைய கருத்தியலை எழுதுங்கள், எழுதி கொண்டே இருங்கள். அது ஒன்றுதான் பாசிச சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கும். எழுதுவது என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கும் பொழுதுபோக்குக்கு போடுறோங்கிறது இல்லை. அதன் பின்னாடி இவ்வளோ வேலை நமக்கு இருக்குது என்பதனை உணர்ந்து தொடர்ந்து செயல்படுங்கள். இன்றைக்கு இவர் 8 எழுதியிருக்கிறாருன்னா அடுத்த வருஷம்லாம் நம்ம 80, 50 போட்டுகிட்டே இருக்கணும். இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடத்தணும். சோர்ந்து போகாமல் ஓராண்டில் 8 புத்தகங்கள் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை வேலைக்கும் நடுவில், இவ்வளவு வேலைக்கு நடுவில் இந்த வேலையும் செய்த அண்ணன் ராஜராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து, அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்கன்னாங்க, நான் கூட 10 நிமிஷம் எடுத்துட்டேன். என்னை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.